இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழத்தை வச்சு ஜாம் பண்ணி காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஒரு வாழைப்பழம் ஜாம் தாங்க பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கான 3 செவ்வாழைப்பழம், கொஞ்சோண்டு எசன்ஸ் எடுத்துருக்குறேன். வாழைப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இது வாழைப்பழம் வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வேணும் பொருள் பார்த்துடலாம். ஒரு நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு, அப்புறம் நம்ம வாழைப்பழம் எடுத்துருந்தோம்ல, அதை அரைச்சி வச்சுருந்த 3 வாழைப்பழம். நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் நெய். இவ்வளோதான் தேவையான பொருளுங்க. இது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த ஜாம் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். இது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த பழத்தை போட்டுடலாம். இதை தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் கிளறிக்கோங்க. அப்படி நெய்யில் நல்லா கிளறி விட்டுறலாம். நெய்யிலே அப்படி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கலர் மாதிரி சுருண்டு வரணும். அது வரைக்கும் வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படி மெதுன்ட்டு சூப்பராக வருது. நமக்கு இடையில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். லேசர் கிளறிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லாவே தான் வருது பாருங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஜாம் ப்ரெட்டில் தடவி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஒட்டாமை தான் வருது. நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நெய் சேர்த்தோடனே இன்னும் நல்லா ஒட்டாமல் வருது. டைமில் ஒரு 1/2 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக. அப்புறம் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை கொட்டிக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களும் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதில் கேரமல் செஞ்சு உள்ள ஊற்றினா கலர் வந்துடுங்க. நான் கலர் போடலை. உங்களுக்கு வேணால் அந்த கலர் போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரணும். இது அப்பப்போ லேசாக அப்படி கிளறி விட்டுருங்க. பாருங்க, ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வந்துருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கதம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் யாரெல்லாம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு இலையில போட்டுடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பரான ஜாம், வாழைப்பழம் ஜாம் ரெடி ஆயிட்டுங்க. இது ஆறட்டும்.
நம்ம வந்து ப்ரெட்டில் ஜாம் தடவி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைன்னா நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். சூடாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெட்டில் தேய்ச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் சூடாகவே இருக்குது. மூடி வச்சு இப்படி அமுத்தி விட்ருங்க. சாப்பிட்டு சொல்கிறேன், டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.